إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் சரியான வடிவில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒப்பற்ற நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தர்பியா நிகழ்ச்சியில முடிச்சுக்கிட்டோமா? வாங்க, முடிஞ்ச பின்னாடி ஸ்டார்ட் பண்ண. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, மார்க்கத்தை அதன் சரியான வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒப்பற்ற நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தர்பியா நிகழ்ச்சியில எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு இஸ்லாமிய குடும்பம். பொதுவாக இஸ்லாமிய குடும்பம் என்பதற்கும் சிறந்த குடும்பம் என்பதற்கும் உலகத்தில் நம்மிடம் இருக்கக்கூடிய அளவுகள் வேறு, குர்ஆன் அடிப்படையில், ஹதீஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய அளவுகள் வேறு. ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடம் சென்று எது சிறந்த குடும்பம் என்று கேட்டால் அவர்கள் சொல்வது, எந்த குடும்பத்துல அதிகமான சொத்து பத்துக்களை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்வார்கள். அல்லது எந்த குடும்பத்தில் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்வார்கள். அல்லது எந்த குடும்பத்தில் மிக அதிகமான செல்வந்த குடும்பத்தில் சம்பந்தம் வைத்துள்ளார்களோ அவர்களை சிறந்தவர்கள் என்று சொல்வது. அது சரியா தவறா என்பது இரண்டாவது விஷயம். நாம் இங்கு பார்க்கிற விஷயம் என்னவென்றால், இஸ்லாமிய குடும்பம் என்று நாம் சொல்வதானால் அது இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைந்த குடும்பமாக இருக்க வேண்டும். அதான் முதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நபிமார்களை சிறப்பித்து சொல்கிறார், பல நபிமார்களை தேர்வு செய்தும் சொல்கிறார். ஆனால் சில நபிமார்களை மட்டும்தான் குடும்பத்தோடு தேர்வு செய்து சொல்கிறார். இது ரெண்டும் ரொம்ப நுட்பமான வேறுபாடு உள்ள விஷயம். நீங்கள் பார்க்கலாம், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது சூரா ஆலி இம்ரான் என்கிற அத்தியாயத்தினுடைய 32, 33 இரண்டு வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அத்தியுல்லாஹ், முதலில் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். வ அத்தியுர் ரசூல், இரண்டாவது ரசூலுக்கு, தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். யாராவது கட்டுப்படாமல் புறக்கணித்தால், மறுத்து சென்றால், பின்வாங்கி சென்றால், அப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். இது ஒரு கட்டளை. கட்டளையை மீறினால் நமக்கு கிடைக்கிற தண்டனை.
இரண்டையுமே அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொல்லி முடித்து விட்டு அல்லாஹ்வினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு சொன்னா, குர்ஆனினுடைய ஒரு சிறப்பம்சமே என்னவென்றால், ஒரு தகவலை நமக்கு சொல்லிவிட்டு அப்படியே குர்ஆன் நம்மை விட்டு விடாது. நீங்க இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இந்த தகவலை சொல்லிட்டுங்க, யார் மாதிரி நீங்க செய்யணும் அந்த உதாரணம் நமக்கு முன்னாடி வந்துடும். இது ரொம்ப காஸ்ட்லியான அட்வைஸ். யாரும் அவ்வளவு சீக்கிரம் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதாவது நீங்க இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துங்க, நீ நல்ல படிப்பா அப்படின்னு சொல்றது வழக்கம். இது ஊர்ல எல்லாரும் சொல்ற உபதேசம் தான், இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா யார் மாதிரி படிக்கணும், யார்கிட்ட போய் நீ ஆலோசனை கேட்கணும், இந்த ஹெல்ப் இருக்கு பாருங்களேன், இது ஒரு பரம்பரையவே கூட அந்த வழியில் வர செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், 3% இருந்துகிட்டு பிராமணர்கள் அவர்கள் எவ்வளவு இடத்தை சட்டத்துறையிலும் சரி அரசு பணிகளிலும் சரி ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? ஒரே வழியில் நம்ம முடிச்சிருவோம். அவன் படிச்சிருக்காங்க, நம்ம படிக்காமலியா இருக்கிறோம். சரி, நம்மளை விட கம்மியான மூளை அவனுக்கு இருந்தாலும் கூட குயுக்தியான புத்தி தான் அவனுக்கு அதிகமா இருக்கு. அதாவது யுக்திகள் என்று சொல்வதை விட, நல்ல சிந்தனை என்று சொல்வதை விட, இந்த குறுக்கு புத்தின்னு ஊர்ல சொல்லுவோம் பாருங்க, சரியான குறுக்கு புத்தி முடிச்சவங்கப்பா. எப்ப பார்த்தாலும் எவனடா கெடுக்கிறதுன்னு தான் யோசிப்பான், யாரு சொத்துல மண்ணலி போடுறதுன்னு தான் இவன் சிந்திச்சுட்டே இருப்பான். அது மாதிரியான சிந்தனை படைத்தவர்களாக அந்த வகையினர்களில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இருந்தும் கூட அவர்கள் ஏன் அதிகமாக நிரப்பம் செய்கிறார்கள் என்றால், நீ எந்த வயசுல எந்த படிப்பை கையில் எடுக்கிறோம் சொல்றதுக்கு ஆள் இருக்கு. 25 வயசுல ஜட்ஜ் ஆயிடுறாங்க. நம்ம போய் 25 வயசுல புது பைக் வாங்கி கேட்டு அடை பிடிக்கலாம், அழுகுறான், அம்மா அப்பாவோட சண்டை போடுறான். அவன் 25 வயசுல ஜட்ஜ் ஆயிடுறான். எப்படி முடியுது? யாரை பார்த்து எப்படி நீ உன்னுடைய வழியை தேர்வு செய்ய வேண்டும், அந்த அட்வைஸ் இருக்கு பாருங்களேன், அது விலை மதிப்பே அது கிடையாது. உங்க பிள்ளை நீங்க ஜட்ஜாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதாவது கரெக்டான அந்த ரூட்ல உள்ள ஒரு நபர் உங்களுக்கு உதவி செஞ்சா போதும். பண உதவி இல்ல, காசு பணம் இல்ல, வழிமுறையை சொல்லி தருவது. நீங்க இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இந்த காலேஜ்ல படிங்க, இதுக்கு போகாதீங்க, இப்படி சொல்லி கொடுக்கறனாலதான், அந்த விவரங்கள் தெரிகிறனாலதான் அவனால கொண்டு வர முடியும். அப்ப அல்லாஹ் நம்மை எப்படி கொண்டு நிறுத்துகிறார் என்றால், நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், இல்லாவிட்டால் காப்பீர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இது ஒரு தகவல். யார் மாதிரி கட்டுப்படணும், யார் மாதிரி நடக்கணும், அடுத்த வசனத்தில் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், இன்னல்லாஹ் இஸ்தஃபா ஆதம், ஆதம் நபியை அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான். நூஹ் நபியையும் அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான். இது ரெண்டையும் முதலில் கவனத்தில் வையுங்க. மூன்றாவது என்ன? அல்லாஹ் சொல்லுகிறார், இப்ராஹிம். என்ன பொருள்? இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். மேலும் இம்ரானின் குடும்பத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்திருக்கிறான். அலல் ஆலமீன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை விடவும் இந்த 2 குடும்பத்தாரையும் 2 நபிமார்களையும் அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்றார். இந்த வசனத்துல 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்றாங்க. முதலாவது அல்லாஹ் என்ன சொன்னான் சொல்லுங்கம்மா? ஆதம் நபியா குடும்பமா? நபி. சரி. இரண்டாவது ரைட், ஆண்கள் பகுதியில சொல்லுங்க பாய். மூணாவது என்ன? இந்த கடைசியில சொல்லுங்களா, கடைசியில இப்ராஹிம். அதான் தெளிவா சொல்லுங்க, சத்தமா கேட்கல. சும்மா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. இப்ராஹிம் நபியுடைய குடும்பம், அப்படி அவங்களுக்கு முன்னாடி சொல்லுங்க. நாலாவது யாருங்க? இம்ரானின் குடும்பத்தார்கள். சரியா? இப்போ நூஹ் நபியையும் ஆதம் நபியையும் குடும்பத்தோடு என்று அல்லாஹ் சொல்லாமல் தனித்து அவர்களை மட்டும் சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபியையும் நபியாகவே இல்லாத இம்ரான் என்கிற நல்லடியாரையும் குடும்பத்தோடு ஏன் தேர்வு செய்கிறான் என்றால், இவர்கள் குடும்பத்தோடு உழைத்தார்கள், குடும்பத்தோடு தேர்வாகி இருக்கிறார்கள். நாமும் அது போலதான் குடும்பத்தோடு உழைக்க வேண்டும், குடும்பமாய் சொர்க்கம் செல்ல வேண்டும். அதான் இஸ்லாமிய குடும்பம். ஆதம் நபிக்கு ஏன் அந்த வார்த்தை தவறி போனது என்று சொன்னால், அவருடைய 2 மகன்களில் ஒரு மகன்
இன்னொரு சகோதரரை கொலை செய்ததாக நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். அதனால் தவறி போகிறது. நூஹ் நபிக்கு ஏன் தவறி போகிறது என்றால், அவருடைய மகனும் அவருடைய மனைவியாரும் இஸ்லாத்தை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் சொன்னது போல, யாராவது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் புறக்கணித்தால், அல்லாஹ் காபிர்களை விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? அதனால் இந்த இருவரும் வெளியே சென்று விட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாரும் இம்ரானுடைய குடும்பத்தாரும் குடும்பத்தோடு தேர்வானதற்கு காரணம், குடும்பத்தோடு அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் என்று யோசித்து பாருங்க. நீங்க நம்ம சாதாரணமா ஹஜ் பெருநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த ஹஜ் பெருநாளுக்கு பின்னால் இருக்கிற வரலாற்று பின்னணி உலகத்திலேயே எந்த ஒரு தியாகிக்கும் இல்லாத ஒரு பின்னணி. இன்னைக்கு யார் யாருக்கோ பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கான். அந்த ஆளு போனாலு ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஆளு கூட பிறந்த நாள் போஸ்டர் எல்லாம் பாக்குறோம். கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான், இறந்ததை அனுசரிக்கிற போஸ்டர் தான், நினைவு தின போஸ்டர். அதுல பாத்தீங்கன்னா இப்ப வீசை முழுகி நிற்கிறான். என்ன மௌத்தா போயிட்ட, உனக்கு எதுக்குறாங்க சொல்லுங்க. ஆக ஒன்னா நம்பர் புறம்போக்கா இருப்பான். அவனுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தான் வல்லலே, உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது, அப்படியாக்கும் இப்படியாக்கும் போஸ்டர்ல பாக்கணும். இதனால என்ன புரோஜனம்? ஒருவேளை சோத்துக்காகுமா? ஒண்ணும் கிடையாது. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் நம்ம உலகத்துல பெரிய பார்க்கணும். மாதிரி வர முடியாது. அவங்க ஒரு கார்ல போயிட்டா போதும், மனசெல்லாம் அப்படியே பாயுது. இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்குறது தானே நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்படி ஓட்டி போறான். கார் வாங்குறது தப்பு கிடையாதுங்க, வீடு கட்டுற தப்பு இல்லை. அதை நம்ம குறைச்சு சொல்லல, இஸ்லாம் சிறப்பித்துதான் சொல்லுது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை அது அல்லாஹ்வினுடைய அருள்களில் ஒன்று, அதுல மறுப்பு இல்லை. ஆனா பொருளாதாரம் தான் குறிக்கோள் போயிட்டோம்னு வச்சுங்க, அந்த அருள் நமக்கு அபாயமாக மாறுகிற வாய்ப்பு அதிகம். இப்போ இப்ராஹிம் நபி என்கிற ஒரு மனிதருக்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ஒரு தினத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். வேற யாருக்காவது தேர்வு செய்திருக்கானா சொல்லுங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சொல்கிறார், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிற மக்களுக்கு இதோ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், இவரிடத்திலே உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதாவது ஹசனா என்றால் ஒன்று, உஸ்வத்துன் ஹசனா என்றால் வேற ஒன்று. முன்மாதிரினாங்க ஏதாவது ஒரு டாபிக்ல மட்டும்தான் அவங்களுக்கு ரோல் மாடலா ஒரு மென்டாரா அவர் வந்து இருப்பார். அழகிய முன்மாதிரின்னா என்ன தெரியுமா? அது இது என்று சொல்லாதபடிக்கு எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரி. அது ரசூலுல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இவர மாதிரி எனக்கு அருள் புரியணும் கேட்ட நபர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெயரை சொல்லி ஒரு பெருநாள் இல்லை, மற்ற நபிமார்கள் பெயரை சொல்லி பெருநாள் இல்லை. இப்ராஹிம் நபியின் பெயரை சொல்லி பெருநாள் உண்டு. மொத்தமே 2 பெருநாள் தான். அதுல ஒண்ணு வந்து நோன்பு, அதாவது சாப்பிடாம ஒரு மாசம் இருந்துட்டோம், சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும், அதுக்காக வேண்டி எல்லாம் கொடுத்துட்டான். கொண்டாட்டங்களுக்குரியது, மார்க்கம் அந்த வரையறைக்கு உட்பட்டு, அது தனி. ஹஜ் பெருநாளை பொறுத்தவரை இப்ராஹிம் நபி மற்றும் அவருடைய குடும்பத்தார் நினைவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எப்படி எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? நாமெல்லாம் நினைக்கிறோங்க, இப்ராஹிம் நபியினுடைய அந்த வசனங்களையும் அவருடைய ஆழம் மிகுந்த கருத்தாளம் மிக்க வார்த்தைகளையும் படித்து பார்க்கும் பொழுது, உண்மையில் நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், நமக்கு எல்லாம் வெக்கமாக இருக்கிறது. என்னடா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், தௌஹீத்வாதிங்கிறோம், அதுங்கிறோம், இதுங்கிறோம், அப்படிங்கிறோம், அப்படிங்கிறோம். எங்களை விட்டா ஊர்லயே வேற குடும்பம் கிடையாது. சில பேர் சொல்லுவோம், நாங்க தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி தௌஹீத் குடும்பம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? எங்க ஊர்லயே முதல் ஆள் நான் தான் தம்பி கருவேப்பிலையை கலந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்துருப்பீங்க. சில ஆளுக்கு பெருமையா சொல்லுவாங்க, ஊர்லயே நான் தான் மாலை போடாம கல்யாணம் முடிச்சேன் அப்படின்னு. சரி, நல்லதாங்க, சந்தோஷம், தப்பா சொல்லலாமா? நான் வந்து ஏளனமா சொல்லல, சொல்றேன். இப்படிலாம் சொல்றோம்ல, இப்படி சொல்லக்கூடிய அந்த நபர்கள் நம்ம யோசிக்கிறோம், நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சோமே, நம்ம செஞ்சிட்டோம், நம்ம புள்ள எப்படி இருக்கு, அதான் விஷயம். நம்முடைய பிள்ளையின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், அதை நம்ம கவனிக்கிறோம்.
அதாவதுங்க, ஒரு முஸ்லீமா பிறந்த மனுஷனுக்கு உலகமும் மறுமையும் ரெண்டு கண்ணும் மாதிரி. ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்சல் கிடையாது. யாராவது ஒத்த கண்ணோட வாழ்றதுக்கு விரும்புவோமா? ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். ரெண்டு கண்ணு, கண்ணே தெரியாத ஆள்கிட்ட கூட நான் கூப்பிட்டு கேட்டு பார்த்தேன், ஏங்க உங்களுக்கு கண்ணு இல்லையே, எப்படி கண்ணு வந்தா நல்லா இருக்குமா இல்ல எப்படியே வாழா சொல்றீங்களா? ரெண்டு கண்ணு இருந்தா நல்லா இருக்கும் தம்பி அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கண்ணு இருந்தா போதும் சொல்லல, கண்ணே தெரியாத ஆளு கூட ரெண்டு கண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறான். நமக்கு இந்த கண் உலகம் என்றால் வலது கண் வறுமை போல. யாராவது ஒரு கண்ணோட இருப்போமா? இல்ல ஒன்றரை கண்ணோட இருக்கிறதுக்கு தான் பிடிக்குமா? ரெண்டு கண்ணு நல்லா இருக்கணும் தானே விரும்புறோம். அப்ப நம்ம உலகத்திற்கு எடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியில, அதனுடைய வீழ்ச்சியில் 10% மறுமைக்கு எடுத்திருக்கிறோமா? இது ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்வி. நாம என்ன நினைக்கிறோம் கேட்டா, இன்னைக்கு தௌஹீதை ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வருவாங்கல்ல வீட்டுக்கு, பத்திரிக்கை வச்சு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பத்திரிக்கை கொண்டு கொடுக்கும் போது, நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு கொண்டு பத்திரிக்கை நீட்டிட்டு இது பேசிக்கிட்டே இருக்கும் சொல்றாங்க. இதுக்கு பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க, சும்மா கிடையாது, அப்படியாகும் இப்படியாகும். கடைசியில ஒரு விட்ட போட்டு போயிடுவாங்க. என்னது? தௌஹீது கல்யாணம் தான் தம்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தௌஹீது கல்யாணம்டா எந்த தப்பு தண்டா நடக்காம, கூத்து கும்மால இல்லாம, இந்த குதிரை டான்ஸ் மாதிரி வைத்தியகாரத்தனம் எல்லாம் இல்லாம கரெக்டா நடக்கும் அப்படின்னு ஒரு வழியில் என்ன செய்யறாங்க, நமக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், எல்லா காரியத்தையும் செய்து விட்டு கடைசியில தௌஹீது கல்யாணம் அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய மோசடி. இப்படித்தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ தௌஹீதுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, தௌஹீதுனா கரெக்டா இருப்பாங்க. அதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில. வேற யார் ஊர் உலகத்துல உள்ள எவன் தப்பு செஞ்சாலும் கேட்க மாட்டான். நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், தப்பே செய்யாட்டாலும் கூட கேட்கிறாங்க. இதான் இன்னைக்கு தௌஹீது குடும்பங்களுடைய நிலைமை. ஒரு ஆள் என்ன பண்ணாரு தெரியுமா? ராம்நாட்ல அவர் தௌஹீது மாத்திர நிர்வாகியா இருக்காருங்க. அவர் பைக்ல முன்னாடி சிறுகொழி மாநாடு டயத்துல, சிறுகொழி மாநாடு அந்த லோகோ பைக்ல டியூப்ல ஒட்டிட்டாரு. இவர் மதுரைக்கு ஜாமான் வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டாரு. இவர் மாமனார் பைக்கை கேட்டிருக்காரு, கொடுத்துட்டாரு. மாமனார் சும்மா இருக்காம என்ன பண்ணிட்டாரு, வண்டி எடுத்துட்டு போய் கல்யாணத்துக்கு போயிட்டாரு. ஊர்ல ஒரு பெரிய வீட்டு கல்யாணம், சரியா? வாசப்படியில நிப்பாட்டிட்டு நல்லா அப்படி ஜம்மு போய் இறங்கி மாப்பிள்ள மாதிரி போய் சாப்பிட்டு இருக்காரு. வந்தவன் ஒருத்தன் பார்த்துலாம், ஒரு மனித கேமரா பார்த்துருச்சு. பார்த்துட்டு இந்த வண்டியை பார்த்து அப்படியே பார்க்கலாம், சாதி கோட்டி எது இங்க நிக்குது, இங்கே வந்தாரு அப்படின்னு அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, போட்டோ குறிச்சு பேஸ்புக்ல போட்டுட்டாங்க, பார்த்தீர்களா திருமணத்திற்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு. அது பேஸ்புக்ல போய்கிட்டே இருக்கு. அது இங்க இருந்து சவுதி வரையும் போயிருச்சு. சவுதியில இருந்து போன் அடிக்கிறான் இவருக்கு, மதுரை போனவருக்கு. என்னப்பா நீ கல்யாணத்துக்கு போயிருக்காம? கல்யாணத்துக்கா? நான் பர்ச்சேஸ் பண்ண மதுரைக்குள்ள வந்துருங்க, யாரு வீட்டு கல்யாணத்துக்கு வரலையா? இல்ல நீ வந்திருக்கா பேஸ்புக்ல போட்டிருக்காங்க, யாரு போனா கல்யாணத்துக்கு? வண்டியை மட்டும் வர நிப்பாட்டி போனா எங்களுக்கு தெரியாதாக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் திருப்பி கேட்கிறாரு, ஏன்னா எனக்கு தெரியாம நான் இப்ப கல்யாணத்துக்கு போவேன், எனக்கே தெரியும், நான் என்ன கல்யாணத்துக்கு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாம எப்படி எங்க தூக்கிட்டா போனாங்க, நான் மதுரையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில விசாரிச்சு பார்த்தா தெரியுது, கல்யாணத்துக்கு போனது யாரு? மாமனார். பாத்துங்க எப்படி எல்லாம் தேடுறான், கண்டுபிடிக்கிறேன், ஒண்ணு செய்ய விட மாட்டான். ஒரு பள்ளியில திருநெல்வேலி ஏர்வாடியில நீங்க பாத்தீங்கன்னா மைக்கு ஹாரன் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. பாங்கு சத்தம் இல்லாம சொல்லி தொழுவிட்டாங்க. பள்ளிவாச பொறுப்பாளர் கடை வச்சிருக்காரு, அவர் கடை வீதியில இருக்காரு, அதே ஊர்லதான். கோயத்துல இருந்து போன் அடிக்கிறாங்க இவருக்கு, என்னப்பா பாங்கு சொல்லாம தொழுகலான்னு 10 ரூபா கொடுத்துருக்கீங்க, இது எப்பப்பா? அப்படிலாம் இல்லையா? இல்ல நுகருக்கு நீங்க பாங்கு சொல்லாம தொழுதீங்க, ஒரு ஆள் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு. பைத்தியமே, வேலை பார்த்திருக்கோம்டா, கலட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாத்துங்க, எங்கடா கிடப்பா, எங்கடா சிக்குவான், தடுமாறி விடுவான் என்று பார்ப்பதற்கு காரணமே என்னவென்று சொன்னால், தௌஹீத் என்று நீங்கள் வாய் திறந்து பேச ஆரம்பித்து விட்டால் உங்களை சுற்றி லட்சக்கணக்கான கேமராக்கள் எனி டைம் நீங்க சர்வேலன்ஸ் கீழே தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம், சரியா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு நபர் தவறு செய்தால் அந்த மனிதனுக்கு மட்டும் அது சறுக்கல் அல்ல, குடும்பத்திற்கும் சேர்த்து சறுக்கல். கிட்டத்தட்ட நீங்கள் 20 வருடங்கள் உங்கள் குடும்பம் பின்னால் செல்கிறது. 20 வருஷம் பின்னாடி போதுன்னு சொல்லுவாங்கல்ல பத்திரிகையில எல்லாம், அதுக்கு அளவுகோல் என்ன தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போய் விட்டுருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சரியா மார்க்கத்தை கடைபிடிச்சிருக்க மாட்டோம்.
அல்லாஹ்வை பயந்திருக்க மாட்டோம், அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுறோம் என்பது பொருள். ஆக இப்படி நடக்கக்கூடாது என்று சொன்னால் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தை போல இருக்க வேண்டும், இம்ரானுடைய குடும்பத்தை போல இருக்க வேண்டும். இந்த வசனங்களில் அல்லாத சஹாபாக்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்கிற சஹாபி, ஜுபைருடைய குடும்பத்தார், அந்த குடும்பத்தார் போல இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, இப்ராஹிம் நபியை நான் கடைசியா சொல்றேன். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று யோசித்துள்ளார். ஜுபைர் அவர்களுடைய மனைவி அஸ்மா அம்மையார் தன்னுடைய பிள்ளை அப்துல்லாஹுவை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். அதாவதுங்க, அஸ்மா பின் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க யாருடைய சகோதரி? ஆயிஷா அம்மையாருடைய சகோதரி. இந்த அம்மையார் திருமணமாவதற்கு முன்பும் மிகப்பெரிய தியாகி தான், திருமணமான பின்பும் கூட மிகப்பெரிய தியாகி தான். அதாவது இவங்களுடைய வாழ்க்கையை தியாகத்துல தான் சென்றிருக்கிறது என்று சொல்வதுதான் பொருத்தமானது. எப்படின்னு சொன்னா, அவங்க மக்கால இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். வரும்பொழுது அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள், நான் குபாவிற்கு அருகில் நெருங்கும் பொழுது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தேன், கிட்டத்தட்ட 8-9 மாசம். இந்த மாதிரி உள்ள ஒரு பிள்ளைய யாராவது வெளியே அனுபவா சொல்லுங்க. ஏங்க, மாசமாயிட்டாலே என்ன சொல்றாங்க வீடுங்கள்ல? பூமாரி பார்த்துருக்கணும்ப்பா, வேலை எது வாங்காதீங்க, ஏதாவது ஆயிடக்கூடாது, வாரிசு விஷயம் ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, நல்லது, அப்படிதான் இருக்கணும். ஆனா இந்த பெண்மணியார் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும்போது எப்ப என்ன நடக்கும் தெரியாதுல்ல. இவங்க போயிட்டே இருக்கும்போது பிரசவம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய சேலஞ்சான விஷயம். அதுவும் அன்னைக்கு சூழ்நிலை இல்ல. இன்னைக்கு நீங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு ஒரு பிரெக்னன்ட் லேடியை கூப்பிட்டு போறது கஷ்டம் கிடையாது. அப்படி குழுங்காம கொண்டு போய் 4 மணி நேரத்துல என்ன செஞ்சிருவான், 5-6 மணி நேரத்துல போய் இறக்கி விட்டு போயிடுவான். அவ்வளவு சுலபமா இருக்கு. ஆடம்பரமான வாழ்க்கை இன்றைக்குள்ள மக்கள் வாழுகிறார்கள். ஆனால் அஸ்மா அவர்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. நிறை மாத கர்ப்பிணியாக நடந்தும் வாகனத்திலும் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். குபாவிற்கு அருகாமையில் வரும்பொழுது குழந்தையும் பிறந்து விடுகிறது. அந்த பிறந்த குழந்தையின் பேர் என்ன தெரியுங்களா? ஆண்கள் பகுதியில சொல்லுங்க பாய், தப்பம் கூட சொல்லலாம், இஸ்மாயில். சரி, இன்னொரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அடுத்து யாருங்க? யாருங்க? யார் சொல்றது? நீங்க தானே? அப்துல்லா. சரி, அடுத்து வேற யாரும் சொல்றீங்களா? சரி, இஸ்மாயில் என்றும் சொல்லி இருக்கிறார்கள், அப்துல்லா என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாங்க. சரியான பதில் அப்துல்லா. அப்துல்லா இப்னு ஜுபைர் ஆரம்பத்துல சொன்னா இல்லையா? சரி, ஓகே. இப்போ அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்து விடுகிறார்கள். பிறந்த உடனே ஃபர்ஹன் ஷதீதா, முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா கடுமையான சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். ஏதோ நம்ம வீட்டுல புள்ள பிறந்த மாதிரி எல்லா முஸ்லிம்களுக்கும் மகிழ்ச்சி. காரணம் என்ன தெரியுமா? 2 மகிழ்ச்சி. ஒன்று, ஆம்பளை புள்ள பிறந்துருச்சுன்னு கிடையாது, புள்ள பிறந்துருச்சு. ஏனென்று சொன்னால் அந்த நேரத்திலே யூதர்கள் மக்கள் சொன்னார்களா, இன்னல் யஹூத அது சஹரத்துக்கும், யூதர்கள் உங்களுக்கு சூனிய வச்சுட்டாங்க, அலா யூதர்களுக்கும், எனவே உங்களுக்கு பிள்ளை பிறக்காது. உங்களுக்குன்னா முஸ்லிம்களுக்கு பிறக்காதுன்னு சொன்னா, இப்ப சூனியத்தை பொய்யும் ஆக்கியாச்சு. அது ஒண்ணு. 2வது, குழந்தையும் பிறந்துச்சு. குழந்தை பிறந்த சந்தோஷம் தானுங்க. இந்த சந்தோஷத்தை தாழாமல் முஸ்லிம்கள் எல்லாம் கடுமையான மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று நாம ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்படி பெற்றெடுத்த அந்த பிள்ளை, இவ்வளவு விலை கொடுத்து பெற்றெடுத்த பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை வீணாய் போகக்கூடாது என்பதுல கடைசி வரை அந்த அம்மையார் அந்த குறிக்கோளோடு இருந்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்ற செய்தி. அஸ்மா பின் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டத்தை அடைகிறார்கள். வயசாயிடுச்சு, குழந்தை பிறந்தாச்சு, இப்ப லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கடைசி காலகட்டத்தை அடைஞ்சிட்டாங்க. அடையும் பொழுது அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த மிக கொடுமையான ஒரு மன்னன் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்கிற ஒரு மனிதர். இந்த ஹஜ்ஜாஜ் இருக்கான் இல்லையா, இவன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க?
இன்னைக்கு நாம வந்து குர்ஆனை படிக்கிறோம்ல, குர்ஆனுக்கு குறியீடு போட்டிருக்காங்கல்லங்க. இந்த குறியீடு போட்ட வேலையை ஓரளவுக்கு நிவர்த்தியா செஞ்சால் யாரு? ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். செஞ்ச நல்லதுன்னா அது ஒண்ணுதான். பாக்கி எல்லாம் அலிச்சாட்டியம், தேவையில்லாத அட்ராசிட்டி தான். இந்த ஆள் என்ன செய்யறான்னா, தனக்கு தோதுவாக இல்லாத எல்லா இஸ்லாமிய அறிஞர்களையும் வேட்டையாடுவது, கொலை செய்வது இவனுடைய ஒரு முக்கியமான அஜெண்டாவாக வச்சுதான். முஸ்லீம் தான், பேர் தாங்கி தான், ஆனா இஸ்லாத்தினுடைய வாசனை வட்ட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு நபர், இவனை எதிர்த்து அப்துல்லாஹ் பின் சுபைர் அவர்கள் மக்காவில் இருந்து முற்றுகைக்கு தயாராகிறார்கள். இவங்க மக்காக்குள்ள இருக்கிறாங்க, இவன் வெளியில இருந்து முற்றுகையிடலாம். எப்பவுமே முற்றுகையிட்டுட்டாங்கன்னா யார் வெளியே வந்து ரவுண்ட் அப் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பிளஸ் பாயிண்ட் அதிகம், உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து மைனஸ் தான் அதிகம். ஏன்னா நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, எத்தனை நாளைக்கு வீட்டுல இருக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வீட்டை குட்டி சாவி எடுத்து ஓடிட்டார் ஒருத்தர். அப்படி போயிட்டா வெளியில இருக்கவங்க எங்க வேணா போவான், வருவான், எதை வேணா வாங்கி சாப்பிடுவான். உள்ள இருக்கிற நமக்கு பெருசா வாய்ப்பு வராதுல்ல. இப்ப காசால எப்படி இருக்காங்க, பலஸ்தீன்ல அந்த மாதிரி ஆயிடும். அப்படி ஆயிட்டனால அவங்க ஒரு சமாளிச்சு பாக்குறாங்க, தாக்கு பிடிச்சு பாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல முடியவில்லை. முடியாத காரணத்தினால ஒரு கட்டத்திற்கு மேல் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் உள்ளே நுழைந்து அப்துல்லாஹ் பின் சுபைர் அவர்களை கொலையும் செய்கிறார். ஆயிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க, புரிஞ்சிருச்சு. ஷஹீதான பிறகு அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இவருடைய அம்மையார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவிலே இருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜாஜ் என்ன செய்யறாங்க தெரியுமா? அவங்கள வர சொல்றாங்க, நீங்க வாங்க என்கிட்ட வந்து நில்லுங்க, ஆஜராகங்கன்னு சொல்றான். ஏன்னா இவன் பெரிய அல்ல, அதனால சொல்றான். ஆனா அதுக்கு அஸ்மா அம்மையார் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? யாரும் என்னை வந்து நிர்பந்தப்படுத்த முடியாது, நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அதுக்கு அவன் சொல்றான், வர்றீங்களா தலைமுடியை பிடிச்சி இருந்துட்டு வருவான். எப்பேற்பட்ட வாசகம்! என்னதான் அவன் அயோக்கியனா இருந்தாலும் ஒரு பெண்ணை பார்த்துக்குள்ள பேசலாமா சொல்லுங்க? அவசரப்பட்டு அவங்க 2 வார்த்தை பேசிட்டா என்ன ஆகும்? நாம இந்த ஹிஜாப் போராட்டத்துல பார்த்தோம்னாங்க, கர்நாடகால 2019 மைசூர் கிட்ட மாண்டியால முஷ்கான்ற ஒரு புள்ள நினைக்கிறேன், அவங்க வந்து ஹிஜாப் அணிஞ்சிட்டு வர்றாங்க. இந்த சங்கிகள்லாம் 4-5 பேர் துண்ட கழுத்துல போட்டுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்திக்கிட்டு வந்தாங்க. இந்த அம்மா கண்ட்ரோலா நிதானமா பக்குவமா அல்லாஹ் அக்பர் சொல்லி சத்தம் போட்டுச்சு. கொஞ்சம் பதட்டத்துல என்ன செய்யறது தெரியாம செருப்பை கட்டி அடிச்சிருக்கா. இப்படிலாம் நடக்கும்னாங்க. ஒரு பெண்ணை செஞ்சா என்னதான் செய்ய முடியும்? 10 பேர் ரவுடி மாதிரி சுத்திக்கிட்டு வரான், காலி பயிலுற மாதிரி. அவசரத்துல என்ன செய்யறது தெரியாம காரி துப்பிட்டா என்ன பண்றது? இப்படிலாம் நடக்கிறது இயல்புதான், இப்படிதான் நடக்குது. ஆனா இந்த பெண்மணி கவனமா அல்லாஹ் அக்பர் என்று மறுப்பு கொடுத்தார், அது பெரிய விஷயம். இப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு நிதானமா இருக்காங்க பாருங்க. தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வருவான்னு கேட்கிறான். அப்ப அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? தலைமுடியை பிடிச்சிருப்பியா? ஏன் தலையை பிடிச்சி எவன் இழுக்கிறான்னு பார்ப்போம், வர சொல்லு, எவனா இருந்தாலும் வர சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவன் வந்து தலைமுடியை பிடிச்சான்னு வச்சுங்க, மௌத்துதான். என்ன விஷயம் தெரியுங்களா? அந்த காலத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் இல்ல, பெரும்பாலான பெண்கள் வந்து ஏதாவது தற்காப்பு ஆயுதங்களை கையில வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு கோர்ட்டு கேஸ் கச்சேரியில அது கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து லைஃப் த்ரெட் கிடையாது, நீங்க தாராளமா போலாம் வரலாம், ராத்திரி 1 மணிக்கு கூட போய் வரலாம். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது, இருந்தாலும் ஓரளவுக்கு இந்தியா சேஃபான நாடுதான், புரியுதா? ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் மாதிரி கிடையாது. ஆனா அன்றைய காலகட்டத்துல எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. உங்களை ஒருத்தன் கொண்டுட்டு போயிட்டான்னு சொன்னா அவனை பிடிச்சி தூக்குல போனோம்னா அதுக்கு ஆளை தேடணும், பெரிய சிரமம் அது, புரியுதா? அப்படியாப்பட்ட சூழ்நிலையில எல்லா ஆண்களும் பெண்களும் தற்காப்பு சாதனம் வைத்திருப்பது இயல்புதான். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்களாமா, அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு முடி வந்து நல்ல நீளமா இருக்கும் போல, அவ்வளவு தூரத்துக்குள்ள ஒரு கத்தியை வந்து உள்ள ஒளிச்சு வச்சிருப்பாங்க. முடியோட முடியா உள்ள போட்டு கொண்ட மாதிரி போட்டுக்கிறது, வெளியே தெரியாது, ஆனா உள்ள வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கத்திக்கு பேரும் அரபியில வருகிறது ஹின்சர். கத்திக்கு பேர் என்னங்க? நோட் பண்ணிக்க, ஹின்சர். சரியா? இந்த கேள்வி மட்டும் கேட்கறாங்க, சரி பதில் சொல்லிடுவாங்க. ஹின்சர்னா அந்த கத்தி எப்படி இருக்கும்னு சொன்னா, நேர இப்படி வந்து இப்படி முனம் மட்டும் இப்படி வளைஞ்சிருக்கும், கொக்கி மாதிரி. காய்கறி வெட்டுற கத்தி மாதிரி கிடையாதுங்க, அது ஷார்ப்பா இருக்கும். இது வந்து இப்படி முனையில இப்படி வளைஞ்சிருக்கும். இவன் வேற சும்மா இல்லாம தலைமுடியை குடிச்சிருக்கான்னு கேட்கிறான். இவன் தலையை தொட்டான்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? எடுத்து கத்திய உள்ள அனுப்புனாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான்.
இவன் அந்த நேரத்துல ஜனசபா மாறிடுவான். இந்த விஷயம் தெரிஞ்சு நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அம்மாடி அந்த மாட்டை நான் போக மாட்டாங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, பயந்துகிட்டாங்க. அதை மீறியும் அவன் வரவழைச்சு இவங்களும் வர்றாங்க. வந்து நின்று இந்த ஹஜ்ஜாஜ் கிட்ட பேசும்போது எப்படி அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள். ஒரு இஸ்லாமிய குடும்பம் எந்த ஒரு இழப்பையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும். பையன் வந்து தௌஹீதுக்காக உழைக்கிறானா, தாய் என்ன சொல்லக்கூடாது, உனக்கு ஏன்டா இந்த வேலை, ஊர்ல உள்ள போய்கிட்டாருன்னா நீ மட்டும் ஜமாத்து அழைகிற, ஏன் ஊர்ல எவனுமே நல்லவே இல்லையா, நீ ஒரு ஆள் என்ன சஹாபி நினைப்பா மனசுல, இப்படி எல்லாம் கேட்க கூடாது. யாருக்கும் கொடுக்காத வாய்ப்பை தன் பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்திருக்கான, இப்படி பார்க்கணுங்க. ஒரு நல்ல புத்திசாலியினுடைய அளவுகோல என்னன்னு சொன்னா, தனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் சாதகமாக மாற்றிக் கொள்வது. பிரச்சனை வந்தாலும் அதை பாசிட்டிவா மாற்றுவேன், நல்லது நடந்தாலும் பாசிட்டிவா மாற்றுவேன். இந்த நுட்பத்தை தெரிந்து கொண்டால் உலகத்தில் நம்மை வெற்றி பெறுவது கடினம். இப்போ இந்த பெண்மணியார் என்ன செய்கிறார்கள் என்றால், அவங்க முன்னாடி நிக்கிறாங்க, இவங்க அவன்கிட்ட பேசுறாங்க. பேசும்பொழுது அவன் கேட்கிறான், நீ வரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, உங்க பையன் எதுக்கு சண்டை போட்டாரு, அவருடைய நிலைமையை பாருங்க. இவன் என்ன பண்றான்னா, இவங்களை அப்துல்லா பின் சுபைர் அவர்களை வஃபாத்தாக்கி உடலை கொண்டு போய் பாத்தீங்கன்னா யூதர்களுடைய மக்பராவில் அடக்கம் பண்றான், யூதர்களுடைய கபரிஸ்தான். இது என்னன்னா அவங்களை வந்து அசிங்கப்படுத்துறானாமா. எப்படி எல்லாம் உன்னை அலைய விடுறோம் பாரு, மௌத்தா போனா உனக்கு விடுதலை கிடையாது என்பது போல இவனுடைய பெரிய அழிச்சாட்டியங்கள் நீண்டு கொண்டே செல்கிறது. அந்த நேரத்துல இந்த அம்மையார் அவர் இடத்துல பேசுகிறார்கள். அவன் கேட்கிறான், உன் மகனுக்கு நேர்ந்ததை பத்தியா, இப்படி ஆக்கிட்ட சொல்றாங்க பாருங்க. ஒரு தாய் உலகத்துல என்ன பேசுவாரோ இது மாதிரியான தருணத்தில் அந்த இயல்பில் இருந்து மாறி தலைகீழாக ஒரு இஸ்லாமிய குடும்பமாக அந்த இடத்தில் வெளிப்படுகிறார். உன் மகனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்போ, ஏண்டா இப்படியா பண்ணுவ, நல்லா இருப்பியா, நாசமா போயிருவ, ஏண்டா அப்படி இருக்க அப்படின்னு கத்தி கோப்பாடு போட்டு மண்ணை வாரி தூக்கிட்டு வராம அந்த அம்மையார் சொல்கிற வார்த்தையை கவனியுங்கள். இன்னக்க அப்சத்த துன்யா, நீ அவனுடைய துன்யாவை தான் வீணடித்திருக்கிறாய், அவனுடைய உலகத்தை தான் பாழாக்கி இருக்கிறாய். இன்னமும் அப்சத ஆகிரத்தக்க, அவன் உன்னுடைய மறுமையை பாழாக்கி இருக்கிறான். பைத்தியக்காரனா இருக்கிற, அவனை கொண்டுட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா, திருப்பி வரமாட்டானா, உயிர் உலகத்துல வரமாட்டாங்க, சரி மறுமையில உன்னை கவனிக்காம விட மாட்டான் பாரு. இப்போ வயசான காலகட்டத்தில், அதாவது வயசாயிடுச்சுன்னா புத்தி வந்து சுவாதீனம் இழந்துருது. ஒரு வயசான அம்மா சின்ன பிள்ளைகள் இருந்து என்னவே தூக்கி வளர்த்தாங்க, அவங்கள்ட்ட நான் போய் பேசுறேன், போன மாசம் போய் பேசுறோம், யாருன்னு கேக்குறாங்க, இன்னார் மகன் சொல்றேன், அடுத்த மாசம் போறோம், அப்பயும் கேக்குறாங்க, நீ யாருக்கான்னு கேக்குறாங்க. சின்ன பிள்ளைல இருந்து பார்த்தாலும் புத்தி தடுமாறிட்டு சொன்னா யாரும் தெரியல இல்லைங்க. அஸ்மா அம்மையார் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சராசரியா 2-3 மைல்கள் நடந்துருங்க. நம்ம பழைய ஆட்கள்லாம் பார்க்கணும் பாருங்க, பழைய வயசானவங்க ஆண்கள் பெண்கள் இவங்கள மாதிரி ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆள் தான் வச்சுங்களேன். அதனால வயசு கூட இருக்கும் பொழுதும் பேச்சு தடுமாறாம வருது. அவங்க கரெக்டா சொல்றாங்க, நீ என்னுடைய பிள்ளையின் உலகத்தை வீணடித்தாய், அவன் உன்னுடைய ஆகிரத்தை வீணடித்திருக்கிறான், மறுமையில வந்து உன்னை கணக்கு முடிக்காம அனுப்ப மாட்டான் பாருங்க சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் என்று யோசித்து பாருங்க. பிள்ளையை பறிகொடுத்து விட்டு நிற்கக்கூடிய ஒரு தாய் அழுது புகழ்ந்து கண்ணீரும் கம்பளையுமாக ஊட்டி விடாமல் அந்த இடத்துல அவங்க ஸ்டடியா நிற்கிறாங்க. முஸ்லிமாக பிறந்த எந்த ஒரு மனிதனும் அவன் மரணிக்க பிறந்தவன் தான், மௌத்தாகிறது தாங்க பிறந்திருக்கிறோம், உறப்பே இறப்புக்கு தான். இப்படி இருக்கும் பொழுது என்றைக்காவது ஒரு நாள் அர்த்தமில்லாமல் வஃபாத்தாகுவதை விட இப்படி ஷஹீதாக வஃபாத்தாகுவது கனவாக சஹாபாக்களுக்கு இருந்தது. அந்த அம்மையாரை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் அந்த அளவுக்கெல்லாம் இல்லைங்க. அஸ்மா அவர்கள் அளவுக்கோ அல்லது அப்துல்லா அவர்கள் அளவுக்கோ இருக்கவில்லை. ஆனால் நான் சொல்வது, அவர்களுடைய தியாகத்துல 10% இருக்கிறோமா இல்லையா யோசிச்சு பாருங்க. நமக்குள்ள தொழாம இருந்தா நமக்கு பிரச்சனையாவே தெரியல, சொன்னா கேட்க மாட்டான், உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அந்த அஸ்மா அம்மையார் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை செதுக்கி இருக்கிறார்கள். கடைசி நேரத்துல கூட அவங்க நின்று அவங்க போராடினது காரணம்,
பிள்ளை வளர்த்தா அப்படிதான்ப்பா வளரணும் என்று சொல்லுகிற அளவிற்கு அஸ்மாவும் சுபைரும் வளர்த்ததுதான் காரணம். நாம நம்முடைய பிள்ளை யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளை அப்துல்லா அவர்கள் போன்று உச்சகட்ட தியாகம் செய்வானா என்பது இரண்டாவது. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயம் மார்க்கத்திற்காக தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறானா? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, பயானுக்கு போட்டுறோம், வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். இல்ல இன்னைக்கு எனக்கு டோர்னமெண்ட் இருக்கு சொல்லிட்டு பேட் எடுத்து கிளம்புறானா? இல்ல இன்னைக்கு நான் டூர் போறேன், இல்லாட்டி ஃப்ரெண்ட் எல்லாம் திட்டுவாங்க இப்படி சொல்றானா? நம்முடைய குடும்பத்தில் பலகீனம் இருக்கிறது என்று போகும். அதை நம்மளே உணரலாம். யார்ட்டையும் போய் நம்ம வந்து கேட்கலாம் வேணாம், எங்க குடும்பம் இஸ்லாமிய குடும்பமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இந்த மாதிரி நடந்தால் வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஒன்று. இரண்டாவது பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆலி இம்ரானினுடைய வசனத்திலே சொன்ன முதலாவது குடும்பம் இப்ராஹிம் நபியுடைய குடும்பம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைகள் அணுகுறாங்க, பிள்ளையை பெற்றுட்டா சந்தோஷம் என்பதை கடந்து அந்த பிள்ளையை எப்படி கடைசி வரை கொண்டு வரணும், அவர்களுடைய துஆவை நீங்க கேளுங்க. அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, இப்ராஹிமே உங்களை இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இமாமாக மாற்றப் போகிறேன். இப்ராஹிம் நபியினுடைய சமூகத்துக்கு மட்டும் இல்ல, நல்ல கவனிக்கணும். இப்ராஹிம் நபியை பின்பற்றி வரக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இமாம் நீங்க தான், உங்களுக்கு பின்னால் வர்ற மக்களுக்கும் இமாம் நீங்க தான், உங்கள் கற்பனை கண்ணுக்கு தெரியாத காலகட்டத்தில் பிறக்கிற மனிதனுக்கும் இமாம் நீங்க தான் சொல்லிட்டான் அல்லாஹ். சொன்ன உடனே அப்படியா அல்ஹம்துலில்லாஹ் உன்னை விட்டா ஆள் இல்ல நீதான் என்று அவர்கள் சொல்வதற்கு பதிலாக அவங்க கேட்கிற வாசகம் என்ன தெரியுமா? எவ்வளவு ஆள் மனசுல இருந்து அவங்க கேட்டிருக்காங்கன்றத ஒரு நிமிஷம் அப்படி நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்? இப்பேற்பட்ட உயர்ந்த பொறுப்பை தலையில வைக்கும் போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் சொல்லிடுவோம், அப்படியா சரி ஓகே என்னோட இது முடியட்டும், நான் ஒரு கஷ்டப்படுறேன், அர்த்த கூலியா இருக்கிறேன், சிரமப்படுறேன், வீடு வாசல் இல்லாம ரொம்ப கடந்த அல்லோலப்படுறோம். சில ஆட்கள்லாம் பாக்குறோம், சில ஊர்கள்ல நானே பார்த்திருக்கேன், அவங்க பரம்பரையா ஏழையா இருப்பாங்க. அதாவது பரம்பரை பணக்காரங்கள சொல்லலாமா, பரம்பரையாவே ஏழை. அவங்க பரம்பரையில யாருக்குமே சொந்த வீடு கிடையாது, யாருக்குமே ஒரு நிலப்புலம் கிடையாது, யாருக்குமே நகை நட்டு கிடையாது, யாருக்குமே காசு கொடுக்க கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் அவருக்கு சொல்றாரு, எங்க கஷ்டம் எங்களோட முடியட்டும், எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்க. இது சரியா தப்பா? நல்ல விஷயம். ஆனா இப்ராஹிம் நபி எப்படி யோசிக்கிறாங்க தெரியுமா? மறுமை சார்ந்த விஷயத்துல தலைகீழாத்தான் நம்ம நடக்க முடியும். மறுமை சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து கம்ஃபர்ட் ஜோனை தேடுனா, வசதியான இடத்தை தேடினோமே, ஆனால் மறுமையில் வசதியை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் உங்களை இமாமாக போறன்னு சொன்ன உடனே இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்ன இமாம் ஆகிட்டியா, சரி வமின் துர்ரியத்தி, என் பிள்ளைங்கள்ல இருந்தும் கொண்டு வாயா அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ராஹிம் நபி வந்து நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கல, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்களும் படணும். அதான அர்த்தம். இமாமா இப்ராஹிம் நபி வந்திருக்காங்கன்னா அதுக்கு அவங்க கொடுத்த விலை அதிகம். உண்மையில் நான் சொல்கிறேன், இப்ராஹிம் நபியை போன்று உழைக்க வேண்டும் என்று சொன்னால் 500 வருஷம் வேணும். 60 வருஷத்துல எல்லாம் அவங்களுடைய ஸ்கோரை வந்து நம்ம எட்டவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சாதனை நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு கின்னஸ் அவார்டுன்னு எது இருக்கோ கொடுக்குறாங்க, உண்மத்துக்கு இல்லாதவர்களாம் கொடுக்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சாதனை என்பது அது எழுத்தால் வடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம், நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கன்னு சொன்னா இப்ராஹிம் நபி சொல்லுவாங்களா, அஸ்லம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டேன், மறுபேச்சே கிடையாது. அப்படி யாராவது இருக்கோமா? நான் கிடையாது. உண்மையில் நான் சொல்றேன், எல்லா விஷயத்தையும் குர்ஆன் ஹதீஸை சரியா ஃபாலோ பண்ண முடியுதா? எங்காவது ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சிடும், ஒரு சின்ன விஷயத்திலேயாவது சரிக்கி விடுவோம். நீங்க யாராவது சொல்றீங்களா 100% நான் சரியா இருக்கேன் தம்பி, யாராவது சொல்லுங்க பார்ப்போம்? அப்படி கிடையாது. 1 கோடி முஸ்லீமை கூட்டி வந்து நிறுத்தினாலும் கூட 100% சரியா நடக்கிறாங்க ரொம்ப குறைச்சல் தான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000-ல் ஒருவரோ 1,00,000-ல் ஒருவனோ அல்ல, பல்லாயிரம் கோடிகளில் ஒருவர். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க.
அது மாதிரி என் பிள்ளையும் மாறணும்னு நினைக்கிறாங்கடா, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளையும் படணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாங்க இஸ்லாமிய குடும்பம். நான் வந்து கஷ்டப்பட்டு தௌஹீதுக்கு வந்தேன், நான் ரொம்ப சிரமப்பட்டு தௌஹீதுக்கு வந்தேன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், எந்த வெச்சுதலும் அதில் இல்லை. ஆனால் நம்முடைய பிள்ளை தௌஹீதில் எப்படி இருக்கிறார், நம்முடைய பிள்ளை குட்டிகள் எப்படி இருக்கிறார்கள், அதான் கேள்வி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபத்துல்லாவை கட்டுகிறார்கள், இஸ்மாயில் நபியும் சேர்ந்து கட்டுகிறார்கள். கட்டி முடித்த பிறகு இருவரும் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வஇது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில். இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் ஆலயத்தினுடைய காபத்துல்லாவினுடைய தூண்களை கட்டி முடித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா, இறைவா, தகப்பல் மின்னா, இந்த பணியை எங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ கேட்கிறாய், நீ அறிகிறாய் என்று சொல்லிவிட்டு அவங்க அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, வஜஅல்னா முஸ்லிமைனி, எங்களை நீ முஸ்லீமாக ஆக்கு. ஆல்ரெடி முஸ்லீமா இருக்கிறாங்க, இன்னமும் முஸ்லீம் ஆக்குன்னு சொன்னா மிக உயர்ந்த முஸ்லிம்களாக ஆக்கு என்று பொருள். உம்மத்தம் முஸ்லிமத்தல்லக், எங்களை உனக்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக மாற்று என்று கேட்டுவிட்டு அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களுடைய சந்ததிகளில் இருந்தும் நீ முஸ்லிம்களை கொடியாவா. சந்ததி எப்ப பிறக்கும், என்ன ஆகும், எந்த ஊர்ல இருக்கும், எந்த சமுதாயத்துல பிறக்கும், அதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்க கேட்ட கேள்வி என்ன, அவங்களே முஸ்லிமாக மாற்றியாவா என்று கேட்கிறார்கள் என்றால், உண்மைன்னு நான் சொல்றேன், உங்க புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம படிக்க வைக்கிறோம், நம்ம புள்ள சிரமப்படக்கூடாதுன்னு சம்பாதிச்சு கொடுக்குறோம், தப்பில்லை, செய்யலாம். நம்ம புள்ள இங்க மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, மறுமையிலும் நல்லா இருக்கணும். அதானங்க ஒரு புத்திசாலித்தனம். அதெல்லாம் வேணாம் தம்பி, இங்க அவன் நல்லா இருந்தா போல, அங்க எப்படி வேணா இருந்து போட்டோம். இது வந்து பிற்போக்குத்தனம். புள்ள ஆசைப்படுறான், புள்ள ஆசைப்படுறான் என்று நம்ம எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்தால், அல்லது மகள் கேட்குதுன்னு சொல்லி மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்தால், அதாவது பிள்ளை குட்டிகள் மட்டும் இல்ல, அண்ணன் தம்பி முதற்கொண்டு எல்லாமே, எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நம்ம பேசுறோம். எல்லா நபர்களிடத்திலும் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களுக்கு நாம் பலியாகினோம் என்று சொன்னால், கடைசியில நாளை மறுமையில் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதற்கு பதிலாக அந்தரை சிந்தனையாக போய்விடும். சில பேர் சொர்க்கத்திலும், சில பேர் நரகத்திலும். இதெல்லாம் கேட்கிற மாதிரியா இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஏங்க, நம்ம யாரையாவது பார்க்க வைத்துக் கொண்டு சாப்பிடுவோமா? எனக்கே இல்லாட்டாலும் என் பிள்ளைக்கு கொடுப்பாங்க, அதான ஒரு நல்ல தாய் கலகு. எனக்கே இல்லாட்டாலும் என் பையனாவது அனுபவிச்சு போட்டோம். கல்ஃப்ல நானே பார்த்திருக்கேன், ஒருத்தர்லாம் வந்துங்க, அதாவது வெளியே சொல்ல முடியல, அவரு பாத்தீங்கன்னா நல்ல திரகாத்திரமான ஆளு, திடீர்னு வாசப்படியில உட்கார்ந்து வீடியோ கால் பார்த்து அழுதுட்டு இருக்கான். என்னப்பா என்னாச்சு? அதுக்கு அந்த அந்த பையன் சொல்றாங்க, இல்ல பாய், மனைவிக்கு வந்து பிரெக்னன்சியா இருக்கு, திடீர்னு அவங்களுக்கு வந்து பிரஷர் லெவல் கூடிருச்சுன்னு சொல்றாங்க, அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க, அதை பார்க்கும்போது எனக்கு சங்கடமா இருக்கு அப்படிங்கிற. பாருங்க, இந்த கஷ்டம் எல்லாம் எதுக்கு? பந்தாவுக்கா, பெருமைக்கா? நாம் படுற கஷ்டம் என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, அதானங்க. சின்ன வயசுல பையன் 2 வயசு இருக்கும்போது சாமியை மூழ்கிட்டான். பாப்பா வந்து ஃபாரின்ல வேலை பார்க்கிறாரு, கல்ஃப் கண்ட்ரில. அவர் வந்து ஒரு ரிஃபைனரி கம்பெனில வேலை பார்க்கிறாரு. உங்க உள்ள வந்து போனை அலோட் பண்ண மாட்டாங்க. இவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட இவர் போன் எடுக்கிறதுனா ரூமுக்கு வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுமா. அந்த போனை வந்து எடுத்து பையனுக்கு என்னாச்சு என்று கேட்கிறவரை பித்து பிடிச்ச மாதிரி தான் இருப்பான். இப்படி பார்த்தோம். ஒருத்தட்ட கேட்கிறேன், காலை சாப்பாடு சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? காலையில சாப்பிடவே மாட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, ஏங்க சாப்பிடாம எப்படிங்க? பிள்ளைங்களை பத்தி நினைப்பீங்களா இல்லையா? அதெல்லாம் நினைச்சா இருக்க முடியாது தம்பி. பிள்ளைங்களை பத்தி எல்லாம் நினைச்ச மனசு நோக்கி சொன்னா கிளம்பி வர வேண்டியதான். இப்படிப்பட்ட யாரும் கொடுக்காத விலையை நம்முடைய சமூகம் கொடுப்பதற்கு காரணம், உலகத்துல நம்ம உள்ள நல்லா இருக்கலாம். இதானங்க, இந்த ஒரு சின்ன ஒரு புள்ளிக்காக தானே இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா மறுமையில நம்முடைய பிள்ளைகளின் நிலை என்ன? யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளை தொழாதவனாக இருந்தால், நம்முடைய பிள்ளை ஒழுக்கம் தவறியவனாக இருந்தால், நம்முடைய பிள்ளை மார்க்க சிந்தனையில் குறைவானவனாக இருந்தால், மறுமையில யார் யாரை காப்பாற்ற முடியும்? ரொம்ப இதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. நம்ம வந்து டைம் பாஸா நினைச்சிட்டு இருக்கோம். சில நேரங்களில் வருத்தமாக இருக்கிறது. பயானிற்கு வருகிறோம், சொல்கிற செய்தியை கேட்கிறோம், கேட்டு செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா சில மக்கள் வந்துங்க,
பயானு கொண்டு உட்கார்ந்து அதை வாழ்க்கையில செயல்படுத்துறேன்னு சொன்னா எதுக்கு நம்ம இவ்வளவு பெரிய முஸ்லிம் என்கிற பட்டத்தை கட்டி கொண்டிருக்கிறோம் என்று கேட்க தோன்றுகிறது. யோசியுங்கள். சஹாபாக்கள் ஆளு இம்ரான், அதாவது இம்ரானினுடைய குடும்பத்தார் செய்த தியாகம் எவ்வளவு பெரிய தெரியும். இத்தனைக்கும் அவங்க குடும்பத்துல யாரும் நபி கிடையாது, சகஜமான ஆட்கள் தான். புரியுதா? அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், இம்ரானினுடைய மனைவி, அந்த அம்மையார் தன் குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக தான் இருக்கணும் என்பதற்கு தன்னுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் நிரூபித்து காட்டுகிறாங்க. அவங்க குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பிறந்தது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா சொல்லுங்கம்மா? இம்ரானுடைய மனைவிக்கு பிறந்தது யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம், பெண் குழந்தை. அவங்களுடைய நியத்து என்ன? சரி, ஆனா அவங்களுடைய நியத்து என்ன? என்ன புள்ள? ஆண் குழந்தையா பிறக்கணும்னு அவங்க விரும்பினாங்க. ஆனா அவங்களே சொல்றாங்க, அதாவது ஆண் பெண்ணும் சமம் கிடையாது. சரியா? நான் ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினைச்சிருந்தேன், பிறந்தது பெண் குழந்தை பிறந்துருச்சு. இப்ப இப்படி இருக்கும்போது அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த குழந்தையை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இன்னி உஹைதுஹாபிக வதுர்ரியதஹா மின ஷைத்தானிர் ரஜீம். இதெல்லாம் உண்மையிலேயே பிள்ளைங்க மறுமையில நல்லா இருக்குன்னு நினைச்சாதான் அந்த வார்த்தை வரும். சும்மா எல்லாம் வந்துடாதுங்க. அப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றெல்லாம் அப்படி என்ன சொல்லுவோம், ஒரு ஆடம்பரமா சில ஆட்கள் வார்த்தையை சொல்லுவாங்கல்ல மேடையில, அந்த மாதிரி எல்லாம் விழாது. ஆள் மனசுல இருந்துதான் வரும். அந்த அம்மையார் சொல்கிற வார்த்தையை பாருங்க, என் புள்ள பொம்பளை புள்ள பிறந்துருச்சு, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லாம, ஊரை கூட்டி விருந்து ஓட போற எல்லாரும் வாங்கப்பா என்று சொல்லாமல் அவர்கள் சொல்கிற வாசகம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து இந்த குழந்தைக்கும் இந்த குழந்தையினுடைய வாரிசுகளுக்கும் சேர்த்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். யாருமா எவ்வளவு தூரம் நோக்கா யோசிக்கிறாங்க. பிள்ளைக்கு மட்டும் இல்லையா, இந்த பிள்ளைகளினுடைய பிள்ளை இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுனா, அப்ப எவ்வளவு தூரம் இவங்க இஸ்லாத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அங்குலம் அங்குலமாக இஸ்லாத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த வார்த்தை நமக்கு காட்டுகிறது. இப்பொழுது நான் கேட்கிற ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு நாம செஞ்சிருக்கோமா? செய்யவில்லை என்றால் குற்றம் கிடையாது, செய்யாமல் கடைசி வரை இருந்தோம் என்றால் அது தவறு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சொல்றாங்கல்ல ஆங்கிலத்துல, முடிந்தது முடிந்தது, அதை விட்டு விடுங்கள். வரக்கூடிய காலகட்டத்திலாவது நம்முடைய பிள்ளைகளை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கடந்து அதுக்குண்டான துவாவை பெட்டிஷன் அல்லாத போட்டு வைக்கணும். கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் குழம்பி தீட்டா என்ன செய்யறது? சரிங்க, குடும்பத்துல நிறைய சொன்னா தௌஹீதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க அப்படி சம்பாதிக்கணும், வசதியா இருக்கணும், ஆடம்பரமா இருக்கணும், அதுல மட்டும்தான் குடியா இருக்காங்க. சரி, மனுஷன் அப்படிதான் இருப்பான். நான் ஒரு விஷயம் சொல்லவா? அதாவதுங்க, தௌஹீத தெரிஞ்சுக்கிட்ட நாம படிச்ச ஆளுகள் மாதிரி, வாத்தியார் மாதிரி, தௌஹீத தெரியாத மக்கள் படிப்பறிவு இல்லாத மாதிரி அப்படி நினைச்சுங்க. ரெண்டு பேரும் பேசி ஒரு விஷயத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டாங்கன்னா யார் பொறுத்துக்கணும்? நம்ம தான் பொறுத்துக்கணும். படிச்ச ஆட்கள் தானே. அப்படி நினைக்கலன்னா நபிமார்களால ஒர்க்கே பண்ண முடியாது. அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகிருப்பாங்க. நபிமார்கள் பட்ட கஷ்டத்துல 1% நம்ம பட்டிருப்போமா? சொல்லுங்க, வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. அதான் பக்குவம். பக்குவம் அதாவது தாவா களத்துல நம்முடைய குடும்பத்தினர் இடத்துல தாவா செய்வதற்கு அதிகமான பக்குவம் வேணும். சும்மா போய் அப்படி பேசணும்னு எல்லாம் வந்துட மாட்டாங்க. நீங்க முதலாவது அப்ரோச்ல எல்லாம் அது சக்சஸ் மீட் பண்ணவே முடியாது. அது தப்பான ஒரு கருத்து தான். போனா ஒரு அடியில எனக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. முதல் தடவை போகணும், பேசணும், நல்ல விதமா இருக்கணும். அவங்க ஏதாவது கோவப்பட்டு பேசினா இருங்க, என்ன பிரச்சனை உள்ளத சொல்லுங்களேன். கல்யாணத்துக்கு வரமாட்டேன், ஏன் வரமாட்டேன்? உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, என்ன தகராறா? நீ யாரு? நீ வெளியாளா? சின்ன வயசுல நானும் ஒன்னாதான் இருக்கிறோம். இன்னைக்கும் உனக்கு நான் பணம் கொடுக்குறேன், எனக்கு நீ உதவி செய்யறேன். சொந்தங்கள் அப்படித்தானே இருக்கிறோம், நல்லதுதான். இப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் நான் வரமாட்டேன்னு சொன்னா காரணம் நான் வரக்கூடாதுங்கிற நோக்கம் கிடையாது. நீ மறுமையில நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதான் அர்த்தம். குடும்பத்துக்கு
கூட்டத்துக்கு மத்தியில இந்த மாதிரி நம்ம மனம் உருகி வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் 100% பலன் வருகிறதோ இல்லையோ ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது போல வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நீங்கள் தீமையிலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவதுங்க, தீமை செய்யாமல் இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தீமையில உதவி செய்யாமல் இருக்கிறது முக்கியம். யார் ஒருத்தன் தீமைக்கு உதவி செய்யறானோ அந்த தீமை கண்டிப்பா இவனை ஒரு நாள் தாக்கும். அதை ஒண்ணும் மறுக்கவே முடியாது. என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் யாரையாவது போய் அடிச்சு புடிச்சுட்டு வந்து நிக்கிறான், இல்ல வேற ஏதாவது தப்பான காரியம் பண்றான் மார்க்கம் தடுத்த வகையில, அவனுக்கு நான் உதவி செய்யறேன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டுரா நண்பன்டா மச்சான் இந்த இப்படின்னு படத்தை பார்த்துக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பேசி போய் விழுந்துட்டான்னு சொன்னா கடைசியில என்ன நடக்கும் தெரியுமா? அவன் ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் போது இவன் கூட போய் நின்று இருப்பான்ல, கடைசியில அவன் இவனுக்கே ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவான். அதான் உண்மை. இது நண்பர்களுக்கும் இந்த அளவுகள் தான், அண்ணன் தம்பிக்கு இருந்தான், குடும்பத்துக்கு இருந்தான், கோத்திரத்துக்கு இருந்தான், எல்லாத்துக்கும் இருந்தான். நாம தீமை செய்யும் போது அதை சகித்து கொண்டோம் என்றால் அந்த தீமை என்றைக்காவது ஒரு நாள் நம்மையும் தாக்கும். அப்படி தாக்கும் பொழுது நம்மை காப்பாற்றுவதற்கு உலகத்திலும் யாரும் இருக்க மாட்டார்கள். அடுத்த வழியில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹு ஷதீதுல் இகாப், நாளை மறுமையில் நீங்கள் தீமைக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களை கடுமையாக தண்டிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாதாரணமான தண்டனை கிடையாது. நரகத்தினுடைய தண்டனையை கற்பனை செய்து பார்க்க முடியாது. இப்படிதான் இருக்கும். போலீஸ்காரங்க மாதிரி அல்லாஹ் 4 அடி அடிச்சுட்டுலாம் வெளியே விட்டுற மாட்டான். போலீஸ்காரன் விடுவா இல்ல, யாராவது வழிப்பறின்னு புடிச்சிட்டு வந்தா 2 தட்டு தட்டிட்டு ஓடுறா அப்படின்னு வரட்டி விட்டுருவான். அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் செட்டப் எல்லாம் வைக்கிறங்க. மலக்குமார்களை வைத்திருக்கிறான். அந்த நரகத்தையும் அல்லாஹ் தயார் நிலையில் வைத்திருக்கிறான். நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, கூ அன்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, நீ மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள். நம்முடைய கடமைங்க குடும்பத்தை காப்பாற்றுறது நம்ம கடமைங்க, வேற வழி இல்ல. குடும்பத்துல எல்லாரும் தௌஹீதா இருக்கிறோமா, மிகப்பெரிய ஒரு சாதனை அது. என்கிட்ட கேட்டா அதான் நான் சொல்லுவேன். குடும்பத்துல யாருமே வரதட்சணை திருமணத்துக்கு போறதில்ல, மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம் செய்யறதில்ல, எல்லாரும் தொழிலாளியா இருக்கிறாங்களா, ரொம்ப பெரிய விஷயம். சில குடும்பங்கள் நானே பார்த்திருக்கிறேன், 100 நபர்கள் அந்த குடும்பத்துல இருக்கிறாங்க, மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும், ஒருத்தர் கூட தொழுகிறது கிடையாது. எவ்வளவு பெரிய வேதனை அப்படின்னு பாக்குறோம். ஒருத்தர் கூட தொழுக மாட்டாங்க. தொழுகைன்னா கிலோ எவ்வளவு என்பது போல கேட்கிற வகையில அவர்களுடைய ஈமான் அவ்வளவு பலகீனமாக இருக்கு. நோன்பும் வைக்கிறது இல்ல, ஜும்மா தொழுகைக்கு போனாலும் ஒருத்தர் போனா இன்னொருத்தர் போக மாட்டாரு. இந்த அளவில் அந்த குடும்பம் இருந்தால் அது சம்பாதிச்சு என்ன, சம்பாதிக்காட்டி என்ன, வீடை கட்டி என்ன, வீடை கட்டாம என்ன, மறுமையில் என்ன செய்ய போகிறார்கள் யோசித்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதைத்தான் சொல்கிறான், கூ அன்புசக்கும் அஹ்லீக்கும் நாரா, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சும்மா சொல்லல, எதுக்கு குடும்பத்தோட நீங்க நரகத்தை விட்டு தப்பிச்சு எப்படியாவது போயிடுங்க என்று சொல்கிறேன் என்றால், அதாவது அந்த நரகம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அலைஹா மலாயிகத்துன் கிலாத், கடுமையான வானவர்கள் அதன் மீது சாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஷிதாத், கடின போக்கு கொண்டவர்கள். லா யஸூனல்லாஹு மா அமரஹும், அல்லாஹ்விட்ட கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அந்த நரக சூடாகிறதுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய எரிபொருள் அன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான். அதாவது சாதாரணமா நம்ம விறகு கட்டையை வச்சு கொளுத்தி விடுறதுக்கு பதில கல்ல வச்சு கொளுத்தணும்னு வச்சுங்களேன், சூடு தாங்க முடியாது. இந்த பேக்கரி இருக்காங்க, பேக்கரியில அடுப்பு வச்சிருப்பாங்க இல்ல, அந்த அடுப்புல பாத்தீங்கன்னா பிரஷர் அதிகமா இருக்கும். கிட்ட போனீங்கன்னா ஹீட் அப்படி எரியும். செங்கல் சூளை இருக்கு இல்லையா, செங்கல் சூளையில பாத்தீங்கன்னா அப்படி எரியும். அவன் கட்டையை போடுறதுக்கு பதிலா கட்டையை போட்டுட்டு உள்ளுக்கு என்ன செய்வான்னா கல்லையும் தூக்கி போட்டுருவான். கல்லு எரியும் போது சூடு தாங்க முடியாது, அவ்வளவு ஹீட். அப்படிப்பட்ட சூட்டோட மனுஷனை தூக்கி அல்லாஹ் போட்டான்னு சொன்னா என்ன ஆகும் சொல்லவே முடியாது, பஸ்பமா போயிடும். அப்படிப்பட்ட நரகம் அது. மலக்குமார்கள் மாறு செய்பவர்கள் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. அல்லாஹ்விடத்துல போய் நம்ம காசு பணத்தை கொடுத்து அமிச்சிட முடியுமா? எஸ்ஐஆர்ல பேர் இல்ல,
பிஎல்ஓ வந்து உழப்பி விட்டுட்டாங்க, அவங்க சரியா பதிவு பண்ணல. சரி, ஆவணங்கள்லாம் கேட்கறாங்க, இல்ல. அப்படியே பார்ப்பான், ஒரு 10 நிமிஷம் இழுத்து பார்ப்பான். அதுக்கப்புறம் என்ன செய்வான்? சரி பாய், ஏதாவது பண்ணுங்க, முடிச்சுடுவான் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்குற காசு ஏற்ற மாதிரி வேலை நடக்கும். அப்படித்தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நானே பார்த்திருக்கேன். எஸ்ஐஆர் ஒரு ஃபார்ம் ஃபுல்லா பண்ணதுல என்னடா எனக்கு உட்காந்துருக்கான், நம்ம கிடந்து அலைஞ்சு முட்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் சொல்றான், அட போப்பா, யாரும் அதை போய் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு திருத்திக்கிட்டு எழுதிக்கிட்டு 2000 ரூபாய் கொடுத்தேன், முடிச்சு விட்டான் முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நாம மறுமையில போயிட்டு என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்விடத்துல படம் கொடுத்து தப்பிக்க முடியாது, நம்முடைய நகையை கொடுத்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ் வந்து லஞ்சத்தை வாங்கி கொண்டு விட்டு விடக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு சக்தி அல்ல. அல்லாஹ் என்ன சொன்னாலும் மலக்குமார்கள் கேட்பாங்க. மறுமையில் அல்லாஹ் சொல்றான், லா தஅதபிருல் யௌம், இன்றைய தினத்துல நீ சமாளிக்காத. உலகத்துல இருக்கும் பொழுது உன்னுடைய பிள்ளைக்கோ தாய்க்கோ தகப்பனுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்கோ சொல்லியிருக்கலாம் தானே, நீ நல்லா இருக்கப்பா, பிரச்சனை முடிஞ்சு. உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதுதான் நம்முடைய கவலை. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியத்தை, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்காத பாக்கியத்தை இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தால் குடும்பத்தோடு அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். இம்ரான் என்கிற நல் அடியாருக்கு கொடுத்தால் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்கிறார்கள். நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்காத சிறப்பை அல்லாஹ் நம்முடைய குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறான். அந்த சிறப்பானது குடும்பத்துல எல்லாரும் முஸ்லீமா இருக்கிறோம். அப்படிதானங்க? யாரும் வந்து 2 பேர் முஸ்லீம் 2 பேர் நான் முஸ்லீம் அப்படி இருக்கிறோமா? இல்ல ஹிந்துவா இருக்கிறோமா? இல்ல கிறிஸ்டினா இருக்கிறோமா? இல்ல நான் ஹிந்துவா இருக்கிறோமா? எல்லாரும் முஸ்லீமா இருக்கிறோம். அப்ப எல்லா மனிதர்களும் முஸ்லீமா இருப்பதே மிகப்பெரிய பொறுப்படை தான், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் தான். இப்படி அனைத்து நபர்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்பதை 50% மதிப்பெண் பெற்றுவிட்டோம் என்று அர்த்தம். மீதமுள்ள 50% நம்முடைய நடத்தையில தான் இருக்கு. எப்பவுமே நம்ம கொடுக்குறவங்க ஒரு அளவுக்கு தான் ஒரு ரூட்டை போட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம தான் அதை என்ன செஞ்சுக்கணும், வளர்த்துக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம கவனிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் நாம் தௌஹீத்வாதியாக இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பதை கடந்து நம்முடைய குடும்பம் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பார்த்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உன்னை நான் இமாமாக மாற்றப் போகிறேன் என்று சொன்ன உடனே, என்னை இமாமாக மாற்றி விட்டாயா, இதற்கு தான் நான் பாடுபட்டேன், இதற்குத்தான் இவ்வளவு தூரம் உழைத்தேன் என்று அதை சுருக்கி பார்க்காமல், ஒமின் துர்ரியத்தி, என் பிள்ளைங்கள்ல இருந்தும் புரியாதா என்று கேட்டதற்கு நோக்கம் நாம் முன்னர் சொன்னது போல, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்களும் படணும், மறுமைக்காக, உலகத்திற்காக அல்ல, மறுமைக்காக பட வேண்டும். நான் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கணும், அதே சிரமத்தை இஸ்மாயில் படணும், இஸ்ஹாக்கு படணும், யாக்கூபு படணும். அவர்களுடைய சந்ததியும் பட்டுதான் மறுமையில அவர்கள் நல்ல நிலையை அடையலாம் என்பதை புரிந்திருந்தார்கள். இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன், வயசுல பெரியவங்க சொன்னது உண்டு, கஷ்டப்பட்டா கஷ்டப்படாம இருக்கலாம். கஷ்டப்படுற வயசுல கஷ்டப்பட்டுட்டோம்னு வச்சுங்க, கஷ்டம் அதாவது பெரிய வயசு ஆகும் பொழுது சிரமப்படாம நம்ம இருந்துடலாம். ஆனா உழைக்க வேண்டிய வயசுல ஓட சுத்திட்டு இருந்தான்னு சொன்னா, கடைசியில ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்துல உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கு நாம் உலகம்தான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம், வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் உழைத்து விட்டோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் நாம் எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கலாம் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிந்திருந்தார்கள், இம்ரானினுடைய மனைவியார் புரிந்திருந்தார்கள், நபிமார்கள் புரிந்திருந்தார்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புரிந்திருந்தார்கள். அதுபோல தூர நோக்கோடு யோசித்து நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்திற்காக சிரமப்படுவது அவர்களுடைய நன்மைக்காக தான் என்கிற நல்ல சிந்தனையை நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, குடும்பத்தோடு உழைத்து குடும்பத்தோடு சொர்க்கம் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.